இப்போ வந்துட்டு தேசிய அளவில் சட்டம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நுழைவுத் தேர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் மாநில அளவில் படிக்கணும் அப்படிங்கிற பொழுது நுழைவுத் தேர்வு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்போது மாநில அளவில் நம்ம சட்டம் படிக்கணும் அப்படிங்கிற போது எதன் அடிப்படையில் அதோட ப்ராசஸ் எல்லாம் இருக்குது சார்? மாநில அளவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முழுக்க உங்களுடைய +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான். +2. ஸோ இங்கே வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் எப்படி நம்ம என்ஜினியரிங்க்கு வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் போட்டால் போதுமானதோ அதே மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது. சென்னை தரமணியில் இந்த பல்கலைக்கழகம் இருக்குது. இதனோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெரும்பகுதி கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஒரே ஒரு தனியார் சரஸ்வதி சட்டக்கல்லூரின்னு திண்டிவனத்தில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே அரசு சட்டக்கல்லூரிகள் தான். இந்த அரசு சட்டக்கல்லூரிகள் பார்த்தீங்கன்னாக்க எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க சென்னை, மதுரை, திருச்சி. குறுக்கீடுக்கு மணிக்கும் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்கிறாங்க. சென்னையிலேருந்து ராமர் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் ராமர், உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. ராமர் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். நான் ஆக்சுவலி என்னோட அக்கா பையனுக்காக கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. அவர் இப்பதான் 10th முடிச்சாப்ப. சரி, ஹலோ சொல்லுங்க, கேக்குது. 10th முடிச்சாரு. அதுக்கு பிறகு சொல்லுங்க. ஹலோ கேக்குது, சொல்லுங்க. ராமர், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. நீங்க டிவி பார்க்காம பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் எங்ககிட்ட தெளிவா வந்து சேரும். கேக்குதா மேடம்? கேக்குது. 10th முடிச்சாரு, சொல்லுங்க. ஆக்சுவலி நான் என்னோட அக்கா பையனுக்காக கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. அவர் இப்பதான் 10th முடிச்சிருக்காரு. சரி. மார்க் டோட்டலா 329 எடுத்திருக்காரு சார். சரி. இப்ப அவர் ஆக்சுவலி கேமிங் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா சொல்றாப்ல. அதுனா அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான படிப்பு, என்ன குரூப் சூஸ் பண்ணலாம் சார்? கேமிங் அப்படிங்கிறது வந்துட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸ் ஓரியன்டேஷன் வந்துடுது. அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து அவர் மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு? எவ்வளோங்க? கணிதத்தில் எவ்வளோ? மேக்ஸ்ல 69 எடுத்துக்கிட்டாரு சார். 59ங்கிறது ஒரு பெரிய அதிக மார்க் இல்லை, ஓரளவுக்கு க்ளோசர் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு வச்சுக்கலாம். பட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்ட் குரூப்பு தான் வந்து சரியாக இருக்கும், அதை எடுக்க சொல்லுங்கள். பிறகு நம்ம +2 முடித்த பிறகு தான் அந்த கேமிங் சார்ந்த படிப்புகளுக்கு நம்ம போக முடியும். அதனால் இப்போதைக்கு வந்து அவரால் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்ட் குரூப்பை எடுத்துட்டு கொஞ்சம் மேத்ஸ்க்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்க சொல்லுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் அளவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அரசு கல்லூரிகள் அதிகம் இருக்கிறத பற்றி சொன்னேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தர்மபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி, இந்த 14 இடங்களில் வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் லா காலேஜஸ்ங்கிறதால கல்வி கட்டணம் குறைவு. வழக்கமான அரசு இடஒதுக்கீடு முறை இதில் பின்பற்றப்படும். இதுக்கு ப்ளஸ் இந்த தனியார் கல்லூரியான திண்டிவனம் சரஸ்வதி சட்டக்கல்லூரி அனைத்துக்கும் இணைந்து ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதுமானது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, இந்த கிளாட்டுக்கும் சரி இந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கும் சரி லாவை பொறுத்தவரையிலும் ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த வயதிலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரு. அண்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த சட்டப்படிப்பு தமிழ் வழி கல்வியும் சொல்லித்தரப்படுகிறது. இது ஒரு சில கல்லூரிகளில் மட்டும் இதற்கென தனியாக வந்து இடங்கள் இருக்குது. அதை தனியாக ஒரு வகுப்பே தனியாக இருக்கும். 60 இடங்கள் தனியாக தமிழ் வல்வி. இது வந்து ஒரு சில சட்ட கல்லூரிகளில் மட்டும் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க BA LLB அப்படிங்கிற 5 வருட பட்டப்படிப்பு, நேரடியாக +2 முடித்த உடனே 5 வருடம் படிக்கிற BA LLB ஒரே ஒரு லேபிள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் சொன்னேன் +2ல் நீங்கள் வந்து எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது ஒட்டுமொத்தம்
இப்போ நீங்கள் நம்ம ஸ்டேட் போர்டாக இருந்தால் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், சிபிஎஸ்சியாக இருந்தால் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போ இதற்கு எப்படி கவுன்சிலிங் நடக்கும்னாக்க, நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வரும்போது அதில் உங்களோட மொழி பாடங்களை இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தால் தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்துருவாங்க, சிபிஎஸ்சியாக இருந்தால் ஆங்கிலத்தை தவிர்த்துட்டு இந்த 4 கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 4 கோர் சப்ஜெக்ட்ஸில் வாங்கியிருக்க மதிப்பெண்ணை எடுத்து 100 ஆக்கிடுவாங்க, ஆவரேஜ் பண்ணி 100 ஆக்கிடுவாங்க. இந்த 100 அடிப்படையில் தான் வந்திருக்கிற அத்தனை விண்ணப்பங்களையும் வைத்து எப்படி என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட் போடுறாங்களோ அதே மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டு. குறுக்கீடுக்கு மன்னிக்கும் சார், நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு நேர் இருக்கிறாங்க, தூத்துக்குடியிலேருந்து அருணா கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் அருணா, உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். அருணா, நீங்க டிவி பார்க்காம பேசுனீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் என்கிட்ட தெளிவா வந்து சேரும். சரிங்க சார். சரிங்க, சொல்லுங்க அருணா. சார், இப்போ என்னோட பொண்ணு வந்து 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சிருக்காங்க சார். 11ஆம் வகுப்பா? 12ஆம் வகுப்பு +2 முடிச்சிருக்காங்க. +2 முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நர்சிங் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். சரி. அது வந்து எங்கெங்க எப்படி கவுன்சிலிங் போடுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியலங்க சார். எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? என்ன மாதிரியான மார்க்ஸ் வச்சிருக்காங்க? மார்க் வந்து 492 எடுத்திருக்காங்க சார். நல்ல மார்க்ஸ் தான். உங்களுக்கு வந்து இது என்ன கம்யூனிட்டி பிரிவில் வரீங்க நீங்க? பிசி, எம்பிசி அது மாதிரி? அதாவது எப்படிங்க சார், அதாவது இந்த மார்க்குக்கு கவர்மெண்ட்ல கிடைக்குமா சார்? அதான் நீங்க எந்த கம்யூனிட்டி பிரிவுல? பிசி, எம்பிசி அந்த மாதிரி எது? பிசி சார். பிசிக்கு ஓரளவுக்கு இது நல்ல மதிப்பெண் தான். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உங்களுடைய அந்த 3 பாடங்களோட மதிப்பெண் தான் எடுத்துக்கப்படும். அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல். நான் சொல்ல வரதில் பார்த்தீங்கன்னாக்க, உயிரியலுங்கிறது விலங்கியல் உங்களுதுல இருக்கும். அப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸை எடுத்து அதில் பயாலஜிக்கு 100க்கு 100 அப்படியே எடுத்துக்குவாங்க, ஃபிசிக்ஸ் 50 ஆக்கிக்குவாங்க, கெமிஸ்ட்ரி 50 ஆக்கிக்குவாங்க. இந்த 200க்கு வர்றது தான் கட் ஆஃப்னு சொல்கிறது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து இப்போ விளம்பரம் உங்களுக்கு வரும். இதுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்னு ஒரு அப்ளிகேஷன் வரும். நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். அந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளில் எங்கெங்கெல்லாம் பிஎஸ்சி நர்சிங் படிப்பு இருக்கோ அத்தனைக்கும் சேர்த்து இந்த ஒரு அப்ளிகேஷன் போதுமானது. இந்த மதிப்பெண்களை பற்றி அவங்க கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அந்த கவுன்சிலிங் மூலமாக நமக்கு சீட்டு கிடைக்கும். சரிங்களா? நல்லது. ஓகே சார், தொடர்ந்து இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட படிப்புல இந்த கட் ஆஃப்ஸ் பத்தி பேசிட்டோம். அப்ப வந்து இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் உங்களோட இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல இருக்க 400 100 ஆவரேஜ் அவுட் பண்ணிட்டு இந்த அடிப்படையில் ரேங்கிங் போட்டு அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அப்போ கவுன்சிலிங் கூப்பிடும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த ஊருக்கு வேணுங்கிறத கேட்பீங்க. இல்லை இந்த மார்க் இருக்குது, இந்த ஊர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. இதில் என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து நிறைய இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒகேஷ்னல் குரூப்புக்குன்னு சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க +2ல் லா சார்ந்த ஒகேஷ்னல் குரூப் படித்தவங்களுக்கு 4% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் ரிசர்வ்டு. ஸோ இங்கேயும் வந்து அந்த ஒகேஷ்னல் மாணவர்கள் வந்து விண்ணப்பித்து இதில் வந்து சேர முடியும். ஓகே சார். சார், இப்போ அதே போல் பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றியும் சொன்னீங்க, ப்ரைவேட் காலேஜஸ் பற்றியும் சொன்னீங்க. ஸ்பெஷல் காலேஜஸ் எதுவும் இருக்கா சார்? ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. இது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் தெரியறதில்ல. சோயல் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இது வந்து சென்னையில் அந்த தரமணியோட டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது பாருங்கள், அந்த வளாகத்திலே இந்த கல்லூரி இருக்குது. இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கல்லூரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எலிஜிபிலிட்டியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 70% மார்க்ஸ் இருந்தால் தான் அப்ளையே பண்ண முடியும். ஓகே. அதே SC STக்கு வந்து 60% மார்க் இருந்தால் போதுமானது. அப்போ இதில் என்ன ஒரு வித்தியாசம், ஏன் இவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற டிகிரி எல்லாமே வந்து ஹானர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேபிள் இல்லை, முதல்ல கேட்டாங்க பாருமா ஹானர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. இங்கே தான் வந்து அந்த ஹானர்ஸ் படிப்பு இருக்கிறது. இங்கே ஆனால் என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த அரசு கல்லூரிகளில் ஒரே ஒரு BA LLB தான். வேற இங்கே பார்த்தீங்கன்னாக்க
ஃபோர் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. அதாவது அங்கே இருக்கிற பிஏ எல்எல்பியும் இருக்குது. அதை தவிர பிபிஏ எல்எல்பி ஒன்று இருக்குது, பிகாம் எல்எல்பி ஒன்று இருக்குது, பிசிஏ எல்எல்பி ஒன்று இருக்குது. 4 டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் இந்த 4 டிஃப்ரெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் +2ல் நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே பிகாம் எல்எல்பிக்கு நீங்கள் +2ல் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். பிசிஏ எல்எல்பிக்கு +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். இதுதான் அடிப்படை வித்தியாசம். மற்றபடி 4மே வந்து ஹானர்ஸுங்கிற ஒரு முறையில் இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ். இதற்கான டிமாண்டுங்கிறது அதிகம். இந்த கல்லூரியோட அவேர்னஸ் நம்ம பிள்ளைகளுக்கு சமீப நாட்களில் தான் அதிகமாக வந்து கடந்த சில ஆண்டுகளில் இதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இப்போ விண்ணப்பிக்க தொடங்கியிருக்காங்க. நிறையவே இதில் விண்ணப்பிக்கிறாங்க. ஓகே சார், குறுக்கீடுக்கு மணிக்கும் ஒரு நேர் இருக்கிறாங்க. தஞ்சையிலிருந்து வேல்முருகன் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் வேல்முருகன், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 500 மார்க் மேம். என்னங்க மேம் சொல்லுங்க. வேல்முருகன் இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம் பேசலாம். மேம் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் மேம். சரி மேம் கேக்குதா மேம்? கேக்குது வேல்முருகன், நீங்க தொடர்ந்து பேசலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா மேம். சரி, நீங்க ஏதோ ஒரு பின்னணியில பயங்கர சத்தம் ஒன்று கேட்டுட்டே இருக்கு. வேல்முருகன், நீங்க ஒரு அமைதியான இடத்துக்கு வந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் எங்களுக்கு தெளிவா வந்து சேரும். ஓகே, நம்ம அடுத்தது பேசலாம் சார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சோயல் இதில் இப்போ நான் சொல்லிட்டு இல்லையா, நம்ம வந்து அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தோட பிஏ எல்எல்பி அரசு கல்லூரிகளை சொன்னோம், இந்த சோயல்கிற சிறப்பு கல்லூரி சொன்னோம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் போடும்போது 2க்கும் தனித்தனி அப்ளிகேஷன். கால்ஃபர் பண்ணி வர்றது ஒரே சைட்டில் தான், வெப்சைட்டில் தான் வரும். ஆனால் அந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு கல்லூரி தனியார் கல்லூரிகளுக்கு ஒரு அப்ளிகேஷன், இந்த சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவுக்கு இதுக்கு தனி அப்ளிகேஷன். 2 தனித்தனியாக நம்ம போட்டாக்க கவுன்சிலிங் அகெயின் பார்த்தீங்கன்னா 2க்கும் தனித்தனியாக தான் நடக்கும். இந்த சோயல்லையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இது லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸை எடுத்துட்டு இந்த கோர் 4 சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற மார்க்கை 400 ஆவரேஜ் அவுட் பண்ணி அதில் கவுன்சிலிங் அடிப்படையில் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. இப்படி தான் அதனோட அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகே சார், இப்போ நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம், கவுன்சிலிங்க்கும் போனதுக்கு அப்புறமா அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் இந்த கல்லூரிகளில் எப்படி இருக்கும் சார்? இல்லை, அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொன்றுலேயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத வச்சு நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய இப்போ நான் உங்களுக்கு என்ஜினியரிங்க்கு சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த கம்யூனிட்டி மேட்ரிக்ஸ் படி நம்ம எல்லா படிப்புகளுக்குமே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 69% இடஒதுக்கீடு உண்டு. ஸோ அப்போ இந்த 31% ஓப்பன் கேட்டகரியாக இருக்கும். அதை தொடர்ந்து பிசி, பிசிஎம்ங்கிற பிசி முஸ்லிம். குறுக்கீடுக்கு மணிக்கும் மீண்டும் வேல்முருகன் இணைப்பில் வந்திருக்கிறாரு. வேல்முருகன் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். மேம் 500 மார்க் மேம், 12th மேம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் மேம். சரி, பிடிச்சிருக்கேன் மேம். எனக்கு அரசு பள்ளியில் திருச்சியில் கிடைக்குமா மேம் சீட்டு? புரியல, என்ன பண்ணலாமா? ஹலோ, என்ன கேட்குறீங்க? அரசு சட்டக்கல்லூரி சார் திருச்சியில் கிடைக்குமா சார்? நான் சட்டக்கல்லூரி திருச்சியில் கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். இல்லை, அது அந்த மாதிரி நம்ம டக்குன்னு மார்க்ஸை வச்சு தான், உங்களுடைய மார்க்ஸ் அடிப்படையில் தான் கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது அன்னைக்கு இருக்கிற டிமாண்ட், அன்னைக்கு இருக்கிற சூழல் ஏற்ற மாதிரி எந்த ஊர்லங்கிறத நீங்கள் கவுன்சிலிங்கில் தான் முடிவு பண்ண முடியும். டக்குன்னு ஒரு நேரடியாக இந்த ஊரில் கிடைக்குமா அப்படிங்கிறத இதை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிச்சிருங்க, சரியா? ஓகே, ஒரே டவுட் சார். சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். நீங்க ஒரு கன்ஃபார்மா சொல்லிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க சார், இல்லாட்டா இன்ஜினியரிங் போலான்னு பாக்குறேன் சார். இல்லை, நான் இப்போ இது என்ன பிரச்சனைனா, இது அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக கன்ஃபார்ம்டாக சொல்லக்கூடியதாக இருந்தால் கவுன்சிலிங்கில் ஒன்றே தேவைப்படாது. ஸோ இது அந்த மாதிரி டக்குன்னு இந்த மார்க்ஸுக்கு இது கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க, ஒன்றும் நஷ்டமே கிடையாது. இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. நம்ம வந்து அந்த நேரத்தில் முடிவு எடுத்துக்கலாம், அதில் சான்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ஜினியரிங்கான அப்ளிகேஷனை நீங்கள் போட்டுருங்க, இதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க, அவ்வளோதானே. அதனால் நமக்கு என்ன பெரிய ஒன்றும் இது கிடையாது, இழப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ 2 கவுன்சிலிங்கும் வெவ்வேறு டைமில் தான் இருக்கும். சில நேரங்களில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு முன்னாலேயே உங்களுக்கு லா கவுன்சிலிங் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகம். ஏன்னா என்ஜினியரிங் கவுன்சிலிங் நிறைய டைம் எடுக்கும். இது ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் 2க்குமே போடுங்க, போட்ட பிறகு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்.
ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நேர்களே, இன்றைய தின நிகழ்ச்சியில் சட்டம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் பற்றியும் எந்த கல்லூரியில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் திரையில் தெரியக்கூடிய 044692377771 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரலையில் உங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம். கல்வியாளர் திரு ரமேஷ் பாபு அவர்கள் நேரலையில் விளக்கம் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ தொடர்ந்து நம்ம பேசும்பொழுது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதாவது இந்த BA LLB அதுக்கும் LLBக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஒன்றுமே இல்லை, ரெண்டு தான். நான் சொன்னேன், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு LLB அப்படிங்கிறது தான் ஒரு 25-30 வருஷத்துக்கு முந்தைய சூழலாக இருந்தது. சார், குறுக்கீடுக்கு மணிக்கும் ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. திருச்சியிலிருந்து நாகரத்னம் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் நாகரத்னம், உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பாப்பா 12th படிச்சிருக்கு சார். 10th-ஆ 12th-ஆ? 12th முடிச்சிருக்கு. முடிச்சிருச்சு, சொல்லுங்க. டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில நாங்க கவுன்சிலிங் போட்டுட்டோம் சார், அப்ளிகேஷன்ல. வெரி குட். நாங்க எஸ்சிங் சார். என்ன மார்க்ஸ் வச்சிருக்காங்க? பாப்பாவுக்கு சீட் கிடைக்குமா என்னன்னு. என்ன மார்க்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. என்ன மார்க்ஸ் வாங்கிருக்காங்க? பாப்பா கம்மி தான் சார், 386. 386. ஆமாங்க சார். இதுல இந்த தமிழ் ஆங்கிலம் தவிர மற்ற பாடம் என்ன குரூப் எடுத்தாங்க? ஆர்ட்ஸ் ஹிஸ்டரி எடுத்தாங்க சார். அதுல அந்த பாடங்கள் மதிப்பெண் என்னன்னு கையில் வச்சிருக்கீங்களா? ஒன்னு சொல்ல முடியுமா உங்களால? பாப்பா பக்கத்துல இருந்தா அவங்ககிட்டயே கொடுங்க. ஹலோ சார். பாப்பா சொல்லுங்க, உங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல தமிழ் ஆங்கிலம் தவிர மற்ற 4 சப்ஜெக்ட்லயும் ஒன்னு எவ்வளவு மார்க்ஸ்னு சொல்லுங்க. ஹிஸ்டரியில 50 சார். சரி. எக்கனாமிக்ஸ்ல 57. சரி. காமர்ஸ்ல 86. 86. இன்னொரு அக்கவுண்டன்சில 59. 59-ஆ? எஸ் சார். ஓகே, காமர்ஸ்ல தான் அதிகம் வாங்கியிருக்கீங்க. சரி, நல்ல விஷயம். இப்போ இந்த 4 சப்ஜெக்ட்ஸையும் ஆவரேஜ் போட்டால் 100க்கு எவ்வளோ வருதோ அதான் உங்களுடைய கட் ஆஃப்னு சொல்கிறது. அண்ட் உங்களுடைய ஓரளவுக்கு நல்ல மார்க் இருக்கிறதாலையும் நீங்கள் எஸ்சி பிரிவில் வரதாலையும் சீட்டு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அரசு கல்லூரியிலே இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது உடனடியாக விண்ணப்பிச்சிருங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். இப்போ எவ்வளோ பாப்பா கண்டிப்பா அந்த சீட் கிடைக்குமா சார்? இல்லைம்மா, அதான் இது ஒவ்வொரு வருஷமும் மாறுமா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் இந்த காமர்ஸ் குரூப்பில் நிறையா வாங்கியிருப்பாங்க, இன்னொரு குரூப்பில் நிறையா வாங்கியிருப்பாங்க. அண்டு நமக்கு சட்டப்படிப்பை பொறுத்தவரை எந்த குரூப்பில் இருக்க வேண்டாம்னாலும் விண்ணப்பிக்கலாங்கிறதால நம்ம இந்த வருஷம் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வருது, என்ன கட் ஆஃப் வருதுங்கிறது நம்ம அப்ளிகேஷன் முடிவில் ரேங்க் லிஸ்ட் போடும்போது தான் தெரியும். இப்போ டக்குன்னு உறுதியாக இதுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம பெரும்பாலும் சொல்ல முடியாது. நீங்கள் ஆன்லைன் போட்டுட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? நல்லது நல்லது. ஓகே சார். சார், இப்போ சட்டம் படிப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இதில் எப்படி இருக்கும் சார்? அதான் நம்ம வழக்கமான இந்த தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு அடிப்படையான 69% ரிசர்வேஷனில் ஓசிக்கு 31%, பேலன்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, இந்த அடிப்படையில் மேட்ரிக்ஸில் தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் நமக்கு எப்பவுமே சீட்ஸ் வழங்கப்படும். இது இந்த அடிப்படையில் அந்த ஊர் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் மாறும். நமக்கு நீங்கள் கேட்குற நேரத்தில் எந்த ஊருக்கு டிமாண்ட் இருக்குது. பல நேரங்களில் சென்னைக்கு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கும். ஸோ சென்னை கேட்க வரும்போது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டிமாண்ட் இருக்கும். இன்னும் பலர் பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி எங்கள் ஊர் பக்கத்துலேயே படிக்கணும் அப்படின்னு, நான் திருநெல்வேலினா திருநெல்வேலி லா காலேஜ், திருச்சினா திருச்சி லா காலேஜ், இந்த ப்ரிஃபரன்ஸும் இதில் நிறையவே உண்டு. நீங்கள் ஒரு என்ஜினியரிங்கோட இங்கே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னை, அதை விட்டிங்கன்னாக்கா எங்கள் ஊர், இந்த 2 தான் நார்மலி. இப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இன்னொரு கேள்வி, பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேயே வேணும்னு கேட்குறோம் அப்படிங்கிற சமயத்துக்கு கிடைக்கலன்ற பட்சத்துக்கு ஒரு வருஷம் கிடைக்கிற இடத்துல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாறிக்கலாமா அப்படின்னு இருக்கு. அது எல்லா படிப்புகள்லையுமே அந்த ப்ரொசீஜர் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜினியரிங்கில் இருக்குது, இதில் இருக்குது, எல்லாமே. அது குறுக்கீடுக்கு மணிக்கும் ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஹொசூர்ல இருந்து வர்ஷா கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம் வர்ஷா, உங்களுடைய சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். ஹலோ சார். வர்ஷா சொல்லுங்க. இப்போ பிடெக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் லா படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படிக்கலாம். அதான் சொல்லல, எல்லாமே பட்டப்படிப்பு முடிச்ச பிறகு LLBன்னு ஒன்று இருக்கு. பட் என்ன அப்படின்னா,
பர்பஸ் சர்வ் ஆகுமான்னு பாருங்கள். ஏன்னா இதில் ஏற்கனவே 4 வருடம் இதில் நம்ம செலவு பண்ணிட்டோம். அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் இப்போ நாளைக்கு MBA மாதிரி ஒரு உயர்கல்விக்கு போகும்போது அங்கே வந்து நிறைய லா சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வர்றது உண்டு. அதில் ஸ்பெஷலைஸ்டு பேப்பர்ஸ்லாம் இருக்கிறது உண்டு. அதனால் வந்து ஒரு என்ஜினியரிங்க்கு பிறகு லா படிக்கலாம், வந்து எந்த தடையும் கிடையாது. பட் அது நீங்கள் தான், அது தேவையாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே சார், தொடர்ந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த இதை பற்றி பேசலாம். அது பேசும்போது ப்ரொசீஜர் ரொம்ப ஹெவி ஆகிடும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்லூரியில் ஒரு பாடப்பிரிவில் நீங்கள் சீட்டு எடுத்துட்டீங்க. இப்போ இன்னொரு கல்லூரியில் இன்னொரு இதுக்கு மாற போகிறீங்கும்போது இவங்களும் NOC கொடுக்கணும், அவங்களும் NOC கொடுக்கணும். அங்கே ஒரு சீட்டு செகண்ட் இயரில் காலியாக இருக்கணும். இதுக்கு திரும்ப வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இந்த ப்ரொசீஜர் இது மாதிரி தான் சட்டத்தில் கிட்டத்தட்ட ப்ரொசீஜருங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையான. இது அட்வைசபிளா சார்? அட்வைசபிளா இல்லை. நான் அந்த மாறுறதுங்கிறத என்றைக்குமே அதுக்கு, பிகாஸ் நீங்கள் ஸ்கூல்லே பார்த்து பாருங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க, நாங்கள் 8 வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தோம், அப்புறம் 10க்கு இங்கே மாற்றணும், 12க்கு அங்கே மாற்றணும்னு இருப்பாங்க. இதில் ஒழுங்காக ஒரு ஸ்கூலில் இருந்தால் க்ளீனாக வந்து அவங்க ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூலோட பேட்டர்ன், அந்த ஆசிரியர்கள், அந்த நட்பு வட்டாரம், இது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். இந்த மாறுறதுலே சைக்கலாஜிக்கலாக சம்டைம்ஸ் செட் ஆகும், சம்டைம்ஸ் காலி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் இந்த ஒன்று முடிவெடுத்தமா அதில் கண்டினியூ பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்கும். ஓகே சார். சார், இப்போ சட்டம் சம்மந்தப்பட்ட கல்வி அப்படின்னு வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட கல்வி அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான கல்வியாக இன்னைக்கு வந்து மாறி இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுறதா இருக்குது. அந்த சமயத்தில் இப்போ மீடியம் வைஸ்மே நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, நம்ம தமிழ்லையுமே படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டம் சார்ந்த படிப்பு அப்படின்னு வரும்போது நிறைய லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தமிழ்ல நம்ம படிக்கும் போதுமே அது அட்வைசபிளா இருக்குமா? எது பெட்டரா இருக்கும்? இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மேனேஜபிளான விஷயங்களாக தான் இருக்குமே தவிர நம்ம எல்லாத்தையும் மொழிபெயர்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெர்மினாலஜிஸை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடிய இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் பிரிவுகள், இந்த செக்ஷன், இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி டெர்மினாலஜி விட நம்பர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வந்து. அதனால தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கல்லூரிகளில் தமிழ் வழி கல்வி இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம நேர்களோட பையனுக்காக எங்கெங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத கூட ஒரு ஹிண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கிறேன். சென்னையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க ஒட்டுமொத்த இடங்கள் 241 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வழிக்கு மட்டுமே 60 இடங்கள், ஒரு செக்ஷன் தமிழ் வழிக்கு இருக்குது. இதே மாதிரி மதுரையில் மொத்தம் 171 இடங்கள், தமிழ் வழிக்கு 60 இடங்கள் இருக்குது. திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்க திருச்சி, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு இங்கே எல்லாமே 160 சீட்ஸ் ஈச் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அண்ட் வந்து இந்த எல்லா இடத்துலையுமே திரும்ப 60 சீட்ஸ் தமிழ் வழி கல்வியில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 கல்லூரிகளில் நம்ம ஊரில் 60 சீட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் வழியில் படிக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக அது ஸ்கோப் இல்லாமல், டிமாண்ட் இல்லாமல் படிக்க மாட்டாங்க. இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க ஆவரேஜாக 80 சீட்ஸ் இருக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க வேலூர், விழுப்புரம், தர்மபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி இந்த அரசு கல்லூரிகளில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 80 இடங்கள் இருக்குது. ஒரே ஒரு தனியார் கல்லூரி இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்கள், திண்டிவனம் சரஸ்வதி சட்டக்கல்லூரி. இங்கே மட்டும் அவங்களோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தவிர்த்துட்டு 39 இடங்களை வந்து இந்த கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ணுவாங்க. இதில் திரும்ப என்னன்னு கேட்டிங்கனாக்க பெரும்பாலான இந்த கல்லூரிகளில் வந்து ஹாஸ்டல் வசதி இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் ரொம்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே ஹாஸ்டல் வசதி இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா பெரும்பாலான கல்லூரிகளில் வித்தின் கேம்பஸே இருக்குது. பெரும்பாலான கல்லூரிகளில் சற்று அருகே கவர்மெண்ட்டோட ஹாஸ்டல் தான், ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் அங்கே இட வசதி இல்லாததால் பக்கத்தில் வந்து ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா சட்டக்கல்லூரிகளை பற்றியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க லோக்கல் பர்சன்டேஜை வர இந்த வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற பர்சன்டேஜ் இது இருக்கும். அதனால் இவங்க தைரியமாக எல்லா இடங்களையும் படிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, சமீப ஆண்டுகளில் ஒரு பேட்டர்ன் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் லா காலேஜுக்கான அப்ளிகேஷன்ஸில் கேர்ள்ஸ்
பெண்கள் விரும்பி அதிகம் விண்ணப்பிக்கிறது சேர்றது அப்படிங்கிற பேட்டர்னும் சமீப ஆண்டுகளில் சற்று அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், ஏன்னா முன்னாடி காலகட்டத்தில் சட்டம் வந்து பெண்களுக்கு கரெக்டாக இருக்குமா, அந்த படிப்பு படிக்கலாமான்ற ஒரு கேள்விகள் எல்லாமே இருந்தது. இப்போ அதிகமாக எடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. சார், இப்போ வந்து ஒரு லா கிராஜுவேட் வந்து என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போகலாம் சார்? அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து பெரும்பகுதி ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பார் கவுன்சிலில் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு சீனியர்கிட்ட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் ஓரளவுக்கு அனுபவங்கள் வாய்ந்த பிறகு நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சிவில் சைடா கிரிமினல் சைடா அதெல்லாம் நம்ம முடிவு எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு லெவலில் கான்ஃபிடென்ஸ் வரும்போது நம்ம தனியாக ஒரு போர்டு போட்டு நமக்கு கீழே ஜூனியரில் சேர்த்துட்டு பண்ணுற அளவுக்கான ஒதுங்கிறது எப்போவுமே இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். இது வந்து அதிகம் விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா, நாளைக்கு உங்களோட திறமையின் அடிப்படையிலையும் இன்றைக்கி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எழுதி நீங்கள் பல்வேறு நிலைகளில் நீதிபதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து அந்த விமனுக்கான அந்த பர்சன்டேஜ் வேறு இருக்கிறதால இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. மாவட்ட நீதிபதியில் தொடங்கி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பெண் நீதிபதிகள் இன்றைக்கி அதிகம் வளர்ந்துட்டு வரதை பார்க்குறோம். ஸோ இது வந்து எப்போயுமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நிறைய பேர் இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப், நிலையான ஒரு இன்கம் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி நான் ஏற்கனவே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்டில் லா ஆஃபீஸருங்கிற ஒரு பதவி இருக்குது. தவிர தனியார் நிறுவனங்கள்லேயும் மல்டிநேஷ்னலில் தொடங்கி நம்ம உயர் நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு லாவுக்கான ஒரு பதவி கண்டிப்பாக ஸ்டாச்சுட்ரியாகவே நிறைய நிறுவனங்களில் தேவைப்படுது, மற்றபடியும் இருக்குது. இதை தவிர இவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இவர்கள் எல்லா போட்டித் தேர்வுகளும் எழுதலாம். இவர்கள் வந்து நம்ம யூபிஎஸ்சி என்று சொல்லப்படுகிற அந்த சிவில் சர்வீசஸ் தேர்வுகள் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி நிலைக்கு போக முடியும். நம்ம தமிழ்நாட்டோட டிஎன்பிஎஸ்சி எழுதி இதில் இருக்கிற பல்வேறு நிலைகளுக்கும் போக முடியும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட மற்ற படிப்புகளுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகள் எல்லாமே நம்ம சட்டப்படிப்புக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். சார், இப்போ சட்ட படிப்புக்குமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து நமக்கு கவுன்சிலிங் முறை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் கட் ஆஃப் எல்லாமே வச்சு வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ வந்து என்கிட்ட கட் ஆஃபும் இல்லை, ப்ரைவேட் காலேஜில் என்னால் ஃபீஸ் கொடுத்து படிக்கிற அளவுக்கு வசதியும் இல்லை அப்படிங்கிறவங்க சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டம் படிக்கலாம்? ஆமாம், அதே தான் நீங்கள் சொன்ன மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 10th வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அன்னைக்கு வசதி இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இனிமேல் +2 போய் 4 வருஷம் டிகிரி பண்ணுற அளவுக்கு வசதி இல்லைங்கும் போது 10th பாலிடெக்னிக் போயிடுறேன். 10th பாலிடெக்னிக் பிடிக்கும்போது அந்த 3 வருடத்துக்குள்ளே என்னோடய குடும்ப பொருளாதார சூழல் பெட்டர் ஆகுது. இப்போ நான் செகண்ட் இயரில் போய் லேட்ரல் என்ட்ரி சேர்றேன். இது ஒரு ஆப்ஷன். இல்லை நான் கொஞ்ச நாள் வேலை செய்கிறேன், கொஞ்சம் காசு சம்பாரிச்சுக்கிட்டு திரும்ப போய் சேர்றேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எனக்கு அன்றைக்கு சூழல் சரியில்லை, அன்றைக்கு மதிப்பெண் சரியில்லைங்கும்போது நான் ஒரு பட்டப்படிப்பில் போய் சேர்ந்துட்டு இன்றைக்கி வந்து ஒன்று வசதி வாய்ப்புகள் அந்த பட்டப்படிப்புக்கு பிறகும் இம்ப்ரூவ் ஆகுது, இன்னொன்று இந்த டிகிரியில் என்னோடய ஸ்கோரை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வரும்போது தான் திரும்ப நான் எல்எல்பி எனக்கு படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு வந்து அமையுது. இப்படி தான் நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறோம். பட் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரலும் இந்த ஆப்டிடியூடுங்கிறத நம்ம மாணவர்கள் ஒரு மாதிரி +2லேயே கொண்டுகிட்டு வந்துடுறது நல்லதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி ஒரு காலகட்டத்திலே நம்ம இன்ஜினியரிங் அப்படின்னு முடிவு பண்ணி ஜேஇ எழுதணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம், மெடிக்கல்னு முடிவு பண்ணி நீட் எழுதணும்னு பிளான் பண்ணுறோம். இந்த பிளானிங்லாம் எப்படி வருதோ அதே மாதிரி சட்டம் சார்ந்த பிளானிங்கும் ஓரளவுக்கு +1 அந்த குரூப் எடுக்கிற காலகட்டத்திலே வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ நம்ம லோடை சரி பண்ணிக்கலாம். நான் வந்து லான்னு தான் முடிவு பண்ணிட்டேனாக்க, நான் இப்போ தேவையில்லாமல் போயிட்டு பயாலஜி படிச்சுட்டு இருக்க வேண்டாம், இது போயிட்டு இருக்க வேண்டாம்னு இப்போ முடிவு எடுத்துகிட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு காமர்ஸ் குரூப்போ இல்லை ஹியூமனிட்டிஸ் குரூப், எனக்கு நான் மேத்தமெட்டிக்ஸ் பக்கம் போகாமையே குரூப் எடுக்க முடியும், ஹியூமனிட்டிஸ் குரூப் எடுக்க முடியும். இந்த மாதிரி குரூப்புகளை எடுத்துட்டு நான் வந்து எப்படி ஒரு ஐஐடி ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறனோ, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறனோ, அது மாதிரி கிளாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ வந்து கிளாட் உண்மையிலே சொல்லப்போனால் கடினமே கிடையாது. கிளாட் வந்து நம்ம வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி
திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாக்க நம்ம வந்து ஸ்லோலி வந்து அந்த 2 வருஷத்துக்குள்ளே தயாராகி போகிற போக்கில் வந்து கிளாட் எழுதிட முடியும். என்ன நம்ம இந்த ஆல் இண்டியா எக்ஸாம்ஸில் ஒன்று கவனம் செலுத்தணும்னா இதெல்லாம் அட்வான்ஸாக நடந்துடும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா அந்த +2 ரிசல்ட்ஸ் வர நேரத்தில் தான் அப்ளிகேஷனை பற்றியே யோசிக்கிறோம். இதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக இந்த வருடத்துக்கான கிளாட்டு போன டிசம்பர் மாதம் முடிஞ்சு போச்சு, 23 டிசம்பர்லேயே முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படின்னா அதுக்கு கால்ஃபர் பண்ணுறது அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாலே இதாக இருக்கும். ஸோ இந்த பிளானிங்கை நம்ம வந்து ஒரு +1 +2லேயே கொண்டு வந்துட்டோம்னாக்க நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டிஸில் நம்ம சேர முடியும். அண்ட் இது வந்து சிரமமே கிடையாது. அந்த நேரத்தில் போய் குழப்பம் இதுவா அதுவா அதை முடிச்சுட்டு இதுவா அப்படிங்கிற வர வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி ஒரு இன்ஜினியரிங் மெடிசனுக்கு லாங் டேர்ம் பிளானிங் பண்ணுறோமோ அதே மாதிரி லாவுக்கும் ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம படிக்க முடியும். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சட்டம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் பற்றியும் கல்லூரிகள் பற்றியும் நிறைய விஷயங்களை விளக்குனீங்க. நிகழ்ச்சியில் இணைஞ்சமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, இன்றைய தின என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சியில் சட்டம் சார்ந்த படிப்புகள் பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.